வெல்கம் டு அறுசுவை அள்ளினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போற ரெசிபி கத்திரிக்காய் கோஸ்மல்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 கத்திரிக்காய், பெரிய வெங்காயம் 1, 7 பச்சை மிளகாய், தக்காளி 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, மஞ்சள் பொடி, உளுந்து, கடுகு. கத்திரிக்காவை நறுக்கிட்டு இது மாதிரி தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இன்னும் சீக்கிரமா கருப்பாயிடும். இப்போ ப்ரெஷர் குக்கர்ல நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்றேன். அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன். இது மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்றேன். 3/4 கிளாஸ் தண்ணி இது கூட ஆட் பண்றேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வைங்க. 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை இதுக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் நிறைய வேணும்னா இன்னும் ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி நல்லா ஒயிட் கலர்ல கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. வேக வச்ச கத்திரிக்காவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கத்திரிக்காவை போட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, இடியாப்பம் இது 3 கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.